நான் போன வாரம் இது வரைக்கும் முடிச்சேன் தமிழ்ல. வளர்தமிழ் அந்த உரைநடை மேம். உரைநடை முடிச்சுங்களா? கனவு பழித்தது இப்ப கடிதம் அதை பார்க்கணும் மேம். கனவு பழித்தது. இதெல்லாம் படிச்சுக்காங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நிறைய எக்ஸாம்ல கேட்பாங்க. கனவு பழித்தது கடிதம் படிச்சுக்கோமே இல்லையா? ஓகே ஓகே. இதுல முன்னாடி பெருசா ஒண்ணும் கிடையாது, ஒரு லெட்டர் எழுதுற மாதிரி. இங்க வந்துருங்க. தொல்காப்பியர், அதாவது இந்த லைன்ல இருந்து பாருங்க, இந்த லைன்ல இருந்து. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இந்த கருத்தை குறிப்பிட்டுள்ளார். எந்த கருத்தை குறிப்பிட்டுள்ளாரு? இந்த உலகம் எப்படிங்கிறது எதனால் ஆனது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். பாருங்க, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஐந்தும் கலந்ததுதான் இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு அறிவியல் உண்மையை சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு வந்து டெக்னாலஜி நிறைய இதா டெவலப் ஆயிடுச்சு. நிறைய அறிவியல் அறிஞர்கள் உருவாக்கிட்டு வர்றாங்க. ஏற்கனவே நிறைய அறிவியல் அறிஞர்கள் இருந்திருக்காங்க. நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு நமக்கு நம்ம வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கைக்கு நிறைய விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனாலும் அதுக்கு முன்னாடியே, அதுக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு நம் தமிழ் புலவர்கள், தமிழ் அறிஞர்கள், அவங்க தமிழ் புலவர்களா எடுத்துக்கலாமா, இல்ல தமிழ் அறிஞர்களா எடுத்துக்கலாமா, இல்ல ஒரு அறிவியல் அறிஞர்களா, பல பல விஷயமா அவங்களை எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? இப்ப நீங்க இதுல பாத்தீங்க, பரிபாடல்ல ஒரு இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பின்னாடியே வரும். அதுல எப்படி வந்து மழை பெய்யுது, இந்த மழையோட ப்ராசஸ் வந்து என்னங்கிறத சொல்லுவாங்க. அதே போல இந்த பாருங்க, இதுல 18, 40, இதுல எல்லாத்துலயுமே வந்து சயின்ஸ் உண்மையும் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, உலகம் உருண்டையானது, சரிங்களா? இது வந்து ஐம்பூதங்களால் ஆனது அப்படிங்கிற ஒரு அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிறது. எந்த சப்போர்ட்டுமே இல்லாம இருக்குது அப்படிங்கிறத பல வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ் புலவர்கள் சொல்லிட்டாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிலம், நீர், தீ, வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் இந்த உலக மாதலின் அப்படின்னு தொல்காப்பியரோட நூற்பா, தொல்காப்பிய நூற்பா. சரிங்களா? இப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்துதான் இந்த உலகம் அப்படிங்கிற அறிவியல் உண்மையை தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை மட்டும்தான் சொன்னாரா அப்படின்னா, ஒரு உயிரானது ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தி வச்சிருக்கு. சரிங்களா? நம்மளோட ஸ்கூல் புக்லயே இருக்குது. ஓரறிவு ஜீவன் வந்து 6 அறிவு ஜீவன், ஜீவராசி நம்ம வரைக்குமே எல்லாமே வகைப்படுத்தி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த பாடம் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இரண்டுமே இம்பார்ட்டன்ட். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை சொன்னதும், இந்த உலகத்தோட அமைப்பு பத்தி சொன்னதும் தொல்காப்பியம். சரிங்களா? அடுத்து பின்னாடி பாருங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியமான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காணாற்பது, திருப்பாவை முதலிய நூல்களில் அந்த அறிவியல் செய்தி வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எப்படி மழை வந்து எப்படி வருது? ஃபர்ஸ்ட் வந்து கடல், சுமரப்பா, இது வந்து இந்த கடல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சூரியன், இதோட வெப்ப காற்றுனால என்ன ஆகுது? இந்த உப்பு தண்ணி ஆவியாக மறுபடியும் இங்க மேலேயே போகும். இதோட ஹீட்னால இது வந்து ஆவியாகி இங்க போய் மேகமா ஃபார்ம் ஆகுது. மறுபடியும் இந்த மேகம் குளிர்விக்கப்பட்டு மறுபடியும் மழையா பூமிக்கே வரும். அதாவது இப்படிதான் டெக்பாலிஸ் மாதிரி இப்படி குளித்து இப்படி வாங்குறது. சரிங்களா? அதாவது கடல் நீர் ஆவியாகுது. எப்படி ஆவியாகுது? சூரியனோட வெப்ப இதனால, காற்றுனால இது ஆவியாகுது. ஆவியாகி மேகமா உருவாகுது. மேகம் மறுபடியாக குளிர்விக்கப்பட்டு மழையாக வருகின்ற செய்தியை வந்து முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காணாற்பது, திருப்பாவை முதலிய அறிவியல் செய்திகளை சொல்ற நூல்கள். ஓகே. இப்ப முல்லைப்பாட்டோட ஆசிரியர் யாரு? நப்பூதனார். அந்த பூக்கு கூட ஞாபகம் சொல்லி, சாரி அவங்களுக்கு சொன்னேன், எங்க கன்ஃபியூஸ் ஆகுது. பரிபாடலோட ஆசிரியர் தெரியவில்லை. யாரு? பிசிறந்தையாரா? ஈரந்தையர். வெரி குட். உங்களுக்கு சப்போஸ் அதுக்கு தெரியணும்னு வச்சுங்களேன், முல்லைப்பாட்டுக்கு பாருங்க, நப்பூதனார், பூனா முல்லை பூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிபாடல் பாருங்க, ஈரந்தையார், கீரை அப்படின்னு ஞாபகம். கீரைய
பரி, கீரையே பரி அப்படி ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கோங்க. திருக்குறள் உங்களுக்கு தெரியும், திருவள்ளுவர் உண்டு. காரணாற்பது யாரு? திருக்குறளுக்கு ஆசிரியர் யாரு? ஆண்டவர். இதோட ஆசிரியர் நீங்க சொல்லணும் எனக்கு. ஓகே. திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அதன் அளவை சுருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆழ அமுக்கி ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடலில் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு ஔவையார் வந்து சொல்லுது. சரிங்களா? நீங்க தண்ணிய நீங்க பிரஷர் கொடுக்குறீங்க. போட்ட தண்ணிய ஒரு பக்கெட்ல தண்ணியை எடுத்துக்கிட்டு அதை அமுத்துறீங்க. உங்களால அமுத்த முடியுமா தண்ணிய? உங்களுக்கு பிரஷர் கொடுக்க முடியுமா தண்ணிக்கு? தண்ணிக்கு பிரஷர் கொடுக்க முடியுமா? அழுத்த முடியுமா உங்களால? ஒரு திடப்பொருளை வந்து அழுத்துறீங்க. ஒரு சப்பாத்தி மாவு திடமா இருக்குது. அதை நீங்க அழுத்துறீங்க, அதோட தன்மை வந்து குறையுது. சரிங்களா? உங்களால அழுத்த முடியும். வாட்டர் கலர்ல வந்து ஒரு பக்கெட்ல தண்ணி இருக்குது. அதை உங்களால அழுத்தினா என்ன பண்ணும்? பீச்சிட்டு அடிச்சிடும். சரிங்களா? அந்த உண்மையை வந்து ஔவையார் வந்து தன்னுடைய பாடல்ல சொல்லியிருக்காங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடலின் நாளி முகவாது நாள் நாளி அப்படிங்கிறது ஔவையாரோட பாடல். சரிங்களா? அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரன் ஒருவனின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை 10 என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் சொல்லுறாரு. சரிங்களா? போர்க்களத்துல போய் இந்த போர்க்களத்து பத்தி சொல்ற நூல் எது? 10. சரிங்களா? 10. இன்னொரு நூல் வந்து போர்க்களத்தை பத்தி சொல்லும். அது என்னது? என்ன மிஸ்? கலிங்கத்து பரணி. ஓகே. இன்னொரு நூல் சொல்லும். இந்த நூல் உருவாக்குறதுக்கு முன்னோடியா அந்த நூலு. இது உருவாகிறதுக்கு காரணமான ஒரு நூல் ஒண்ணு இருக்குது. என்னது? கரவழி வழி அப்படியா வழியா? ஆமா. கரவழி 40. கடுமலம் அப்படிங்கிற இடத்துல செங்கணனுக்கும் பெருஞ்சேரலுக்கும் வந்து நடக்கிற சண்டையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த களவழி 40. சரிங்களா? இவர் வந்து இதை அடிப்படையா வச்சுதான் இந்த நூல் வந்து எழுந்துச்சு. சரிங்களா? இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க போர்க்களத்தை பத்தி, அதாவது இந்த சண்டை பிரச்சனை, மன்னர்களோட புற வாழ்க்கையை பத்தி சொல்லக்கூடிய நூல் தான். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி போர்க்களத்துல ஒரு வீரனுக்கு புண்ணு வந்து அடிபட்டு காயம் ஏற்படுறது சகஜம்தான். அத வெண்ணிற ஊசியால் அப்பவே வந்து என்ன பண்ணிருக்காங்க? சூச்சரிங் பண்ணிருக்கிறாங்க. சூச்சரிங் பண்ணிருக்காங்கன்னா என்னது? தையல் போட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த புண்ணை தைச்ச செய்திய 10 சொல்லுது. சரிங்களா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வெள்ளை கலர் ஊசி 10 ரூபா. இல்ல உங்களுக்கு இன்னும் வந்து ஞாபகம் வேணும், இன்னும் நல்லா ஞாபகம் வேணும் அப்படின்னா, ஊசி நமக்கு ஆஸ்பத்திரிக்கு உடம்பு சரியாம போனோம் அப்படின்னா, ஊசி அந்த நர்ஸ் எடுத்தோன்னு நமக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எல்லாருமே ரொம்ப ஊசியை விரும்பி போட்டுக்குவீங்களா? பதட்டமா இருக்கும். ஊசியை பார்த்தாலே தெரிச்சடிச்சு ஓடுறவங்களா இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப ஊசியை பார்த்தா பதற்றமா இருக்கும். பதட்டத்துக்கு பதிற்றுன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா வெள்ளை ஊசி 10 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கீவேர்டு. ஏன்னா இங்க படிச்சிருங்க, இங்க மறந்து போயிடும். அதுக்காக சொல்றேன். அடுத்து பாருங்க, சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட ஒரே நிமிஷம் இருங்க. சொல்லுங்க சார். ஓகே சார். ஓகே ஓகே. ஓகே தேங்க்ஸ். சீக்கிரமா வந்து சொல்றேன். ஏன்னா நான் 4 மணி நேரம் டைம் கொடுத்தேன். ரொம்ப லேட்டா வந்தீங்கன்னா பாருங்க, நான் எனக்கு வந்து தெரிய மாட்டேன். கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. ஓகேங்க. ஏன்னா இப்போ 2-3 லைன் நடத்தி முடிச்சுட்டு பாருங்க. இப்ப இது வந்து எப்படி வச்சுக்கலாம்? சுறாவின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியையும் நச்சினை என்னும் நூலில் காணப்படுகிறது. நரம்பு நச்சினைன்னு வச்சுக்கோங்க. நரம்பு சுறாவின் தாக்குச்சு. சரிங்களா? அத வந்து இந்த புண்ணை வந்து நாட்கள் தைக்கிறாங்க. இப்ப நம்ம ஏதாவது ஒரு அடிபட்டு போச்சுன்னா தையல் போடுறதுக்கு நரம்பு தானே யூஸ் பண்ணுவாங்க.
அந்த நரம்பே வந்து அந்த தைக்கிறது கூட வலி இருக்காது. அந்த நரம்பு குறுக்குறது ரொம்ப வலியா இருக்கும். அந்த செய்தி வந்து நச்சுனே சொல்லுது. சரிங்களா? இதுக்கு எப்படி கீவேர்டு? சுறா மீனும் நல்ல மீனு. சுறா மீனு நல்ல மீனு. சரிங்களா? சுறா நல்ல மீனு. சுறா மீன் நல்ல மீனா? சுறா மீன்கிட்ட போனா என்ன ஆகும் நம்மள? கடிச்சு கொதறிடும். அதுக்கு ஆப்போசிட்டா வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகள் வியப்பளிப்பன அல்லவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது. இந்த கருத்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடல். இது பாத்தீங்கன்னா இந்த பாடல் வந்து நேத்து கூட கேட்டிருந்தாங்க பாத்தீங்களா? நேத்து கேட்டிருந்தாங்களா அது? கேட்டிருந்தாங்க மேம். பனை அளவுன்னு கேட்டாங்களா இல்ல என்னது திணை அளவுன்னு கேட்டாங்க? இதுதான் பனை கேட்டிருந்தாங்க. அளவு கொடுத்துட்டு திணை அளவு கேட்டிருந்தாங்க. இதுதான் கேட்டிருந்தாங்க. பாருங்க இப்படி எல்லாம் கொஸ்டின் வந்து எடுக்கிறாங்கிறத நல்லா கவனிச்சு படிச்சுக்கோங்க. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு சின்ன நீர்த்துளி, அது அந்த நீர்த்துளியில பார்க்கும்போதும் இவ்வளோ பெரிய பணமே தெரியுமா? சரிங்களா? இந்த உண்மைய கபிலர் வந்து திருவள்ளுவ மாலையில வந்து சொல்லிட்டாரு. சரிங்களா? கபிலரும் ஔவையாரும் மட்டும்தான் திருவள்ளுவ மாலையில 2 பாடல் எழுதியிருப்பாங்க. மீதி எல்லா புலவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு பாடம் தான் எழுதியிருப்பாங்க. கபிலரும் அப்படிங்க ஔவையார் மட்டும் 2 பாடல். இவங்க 2 பாடல், இவர் 2 பாடல் எழுதியிருப்பாங்க. இந்த மேல ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா? ஆடா முக்கி முகினும் ஆழ்கடலின் அந்த பாட்டு ஒண்ணு ஔவையார் பாட்டு. இது கபிலரோட பாட்டு. இந்த திணையளவு போதா சிறுபுல் நீர் இந்த பாட்டும் வந்து திருவள்ளுவ மாலை தான். சரிங்களா? அதனால இதை கவனிச்சு படிச்சுருங்க. அடுத்து இங்க வந்தீங்க அப்படின்னா பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க. தொல்காப்பியர் ஏற்கனவே மேல படிச்சதான். நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த உலகம் ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படிங்கிறாங்க. மயக்கம் அப்படின்னா ஒரு அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கதா அர்த்தம். இப்ப என்ன சொல்றது, இப்ப மயக்கம் அப்படின்னா நீங்க மயங்கி விழுகுறீங்க. அப்ப என்ன நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அத உங்களோட சுய நினைவானது இழக்கப்படும். நீங்க இருக்கிறீங்களா மெத்துக்கிறீங்களான்னு உங்களுக்கே தெரியாது. சோ அந்தரத்தில் தொங்கி இருக்கிற ஒரு விஷயத்த தான் இப்படி மயக்கங்கிற வார்த்தைய தொல்காப்பியர் போட்டு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் எக்ஸாம்ல இது கேட்பாங்க. தொல்காப்பியர் பத்தி கேட்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதான் கேட்பாங்க. காரணம் பாருங்க, கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம என்ன படிச்சோம் இங்க இதுல காரணாற்பதுல இந்த மழை வர்ற செய்தி பத்தி இங்க சொல்லுதுன்னு சொன்ன பாத்தீங்களா? அந்த இது வந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கடல் நீர் முகந்த கமன் ஜூல் எல்லி அப்படின்னா, கடல் நீர் கடலை பார்க்கறதுக்கு நான் கார்ல போனேன். சரிங்களா? கடலை பார்க்கறதுக்கு இப்ப பீச்சுக்கு நீங்க போறீங்க, ஃபேமிலியா போறீங்க அப்படின்னா கார்ல போறீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு. அத வெள்ள ஊசிக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். வெள்ள ஊசி பத்துருவா, ஊசியை பார்த்துட்டா நமக்கு பதட்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஒரே விஷயத்துல. சார் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஒரு நாட்டி வந்து உங்களால மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அடுத்து நச்சினை பாட்டு. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். இந்த பரதவர்ங்கிற வார்த்தையை வச்சே நம்ம அடிச்சிடலாம். சரிங்களா? இது நச்சினை பாட்டுன்னு அடிச்சிடலாம். இங்க பாருங்க, இந்த சுறாமின் தாக்கியதால் அந்த நரம்பினால் தேய்த்த செய்தியை சொல்றது நச்சினை. கோட் சுறா, சுறா வந்து நல்ல மீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லணும். சரி, ஓகே. அடுத்து அப்படியே வந்துருங்க. மற்றபடி இங்க ஒண்ணும் கிடையாது. இங்க வந்து பாருங்க பாக்ஸ்ல தமிழில் பயின்று அறிவியல் அறிஞர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் மேதகு டாக்டர் APJ அப்துல் கலாம். இவர் வந்து இஸ்ரோ அறிவியல் அடுத்து வந்து இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இங்க எல்லாமே தமிழ் மீடியம் தான். அடுத்து இஸ்ரோவோட தலைவர் வந்து டாக்டர் சிவன். இவங்க எல்லாமே யாரு? தமிழ் மீடியத்துல நம்மள மாதிரி படிச்சுட்டு போன ஒரு மாபெரும் அறிவியல் மேதைகள். சரிங்களா? அறிவியலோட புலமைகள் கூட சொல்லலாம். அறிவியல் அறிஞர்கள்ங்கிறத விட மேதை புலமை அறிவியலுக்கு கடவுள் மாதிரி கூட சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த மாதிரி ஆளுகளாலதான் ஒரு நாடை தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்க எல்லாமே தமிழ் மீடியத்துல படிச்சவங்கன்றதுக்கு நமக்கு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, எழுத்துக்களின் வகை, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு சொல்றேன். இது வரைக்கும் எனக்கு இலக்கணமே தெரியாது மிஸ். எனக்கு வந்து
இலக்கணம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கெஸ் பண்ணி வந்து போடுற அளவுக்கு நாலேஜ் இருக்குது. இல்ல எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதே கொஞ்சம் இலக்கணத்த ப்ராப்பரா மிஸ்ஸுங்க நடத்தல. அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அந்த விஷயத்த இனிமே விட்டுருங்க. சரிங்களா? நான் இப்பதான் பிள்ளையார் சொல்லி போடப் போறோம். அதான் ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு இது நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல இருந்து நீங்க நல்லா தெளிவா கவனிச்சா கூட, நான் அடிச்சு சொல்றேன். இலக்கியத்துல 15 மார்க், இலக்கணத்துல வர 15 மார்க்ல 30 கொஸ்டின சாலிடா அடிக்கலாம். யாராவது எனக்கு தெரியல அப்படின்னா ப்ளீஸ் ஒரி பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் தெளிவா சொல்லித் தர்றேன். இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு முடிய போற 12ஆம் வகுப்பு டாபிக் வரைக்கும், சரிங்களா? 12ஆம் வகுப்பு இலக்கணம் வரைக்கும் பக்காவா சொல்லித் தர்றேன். நெக்ஸ்ட் இத பாருங்க. முதல்ல நல்ல நோட் போட்டுக்கோங்க. நோட் போட்டு இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. கடைசியா நமக்கு ரிவைஸ் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். தமிழ் மொழியின் இலக்கண வகை. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? இது ஒரு வினா. இம்பார்ட்டன்ட் வினா. கண்டிப்பா டெட்டுக்கெல்லாம் கேட்பாங்க. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், மணி இலக்கணம். சரிங்களா? அதனால நமக்கு 5 வகைப்படும். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுத்து, சொல், பொருள், யாப், அணி. இப்ப நம்ம இந்த இலக்கணம் எல்லாம் படிக்கிறோம்ல, இந்த இலக்கணத்தோட ஆசிரியர் யார் தெரியுமா? இப்ப 6வதுல இருந்து 12வது வரைக்கும் நம்ம இலக்கணம் எல்லாம் தமிழ் புக்ல படிச்சோம்ல, இது எந்த இலக்கணத்தை அடிப்படையா வச்சு எடுத்திருக்காங்கன்னு தெரியுமா? நன்னூலாமா? நன்னூல் இலக்கணம். சரிங்களா? இப்ப அதாவது நன்னூலோட ஆசிரியர் யாரு? பவணந்தி முனிவர். பவணந்தி முனிவர் யாரோட மாணவர்? தொல்காப்பியர். தொல்காப்பியரோட மாணவர். இப்ப தொல்காப்பியம் நமக்கு கிடைச்ச முதல் இலக்கண நூல். சரிங்களா? இப்ப தொல்காப்பியம் எத்தனை வகையான இலக்கணத்தை சொல்லுது? 3 3 தான். தொல்காப்பியம் 3 தான் சொல்லுது. எழுத்து, சரிங்களா? எழுத்து, சொல், பொருள். பொருள் இருக்கும். இது 2 இல்லையா அப்படின்னா இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் இதுக்குள்ள வச்சு உள்ள வச்சு இது பண்ணிருப்பாரு. இத வந்து பெருசா இவர் வந்து தனி இலக்கணம் எழுதின மாதிரி இவர் வந்து சொல்லாம இருந்திருக்க மாட்டார். தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு, உள்ளுக்குள்ள இருக்கு. சரிங்களா? அதே இவர் வந்து என்ன பண்றாருன்னா கொஞ்சம் விரிச்சு சொல்றாரு. பவணந்தியார் வந்து கொஞ்சம் விரிச்சு சொல்றாரு. அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இது உங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. தெரியும். இருந்தாலும் மறுபடியும் நம்ம படிக்கிறோம். இப்ப வந்து எழுத்துன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுதப்படுவதா எழுத்து. சரிங்களா? இப்ப நிறைய எழுத்துக்கள் வந்து இதையே இந்த வார்த்தை சொல்லி தராங்க. ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் அப்படின்னா எத்தனையோ வந்து மொழிகள் பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒளி வடிவம் மட்டும்தான். அதுக்கு வரி வடிவம் இருக்காது. சரிங்களா? உங்க பேசுறது ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க. ஆனா எழுதுறது பாத்தீங்கன்னா வேற ஒரு மொழியை எழுதுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஏதாவது மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. நான் மட்டுமே பேசினா நல்லா இருக்கும். பேசுற மொழி ஒண்ணா இருக்கும், எழுதுற மொழி ஒண்ணா இருக்கும். சரிங்களா? அதனால எழுத்துனா சொல்றாங்க ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் அப்படிங்கிறாங்க. நாம வந்து எந்த இதை பேசுறோமோ அதுதான் எழுதுறோம். தமிழ் மொழி தான் பேசுறோம். தமிழ் மொழியை தான் நம்ம எழுத்தாவும் எழுதுறோம். சரிங்களா? அப்ப எழுத்து வந்து எத்தனை வடிவமாக உள்ளது அப்படின்னா ஒளி வடிவம், வரி வடிவம் 2 வடிவமாக உள்ளது. அடுத்து உயிர் எழுத்துக்கள்னா என்னன்னு கேக்குறாங்க. நமக்கு தெரியும். முதல் அவு வரை இருக்கிற எழுத்துக்கள் நமக்கு உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கும். ஆயுத எழுத்தை வந்து இது அக்கண்ணா வந்து ஆயுத எழுத்தோட சேர்க்கும். சரிங்களா? இதெல்லாம் ஓகே. இப்ப வந்து இதுல வந்து இங்க மேல பாருங்களேன். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளியிடும் பொழுது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்பாடுகளால் முதல் வரை உள்ள 12 உயிர் எழுத்துக்களும் பிறக்கின்றன அப்படிங்கிறாங்க. இப்ப நல்லா சொல்லி பாருங்க. இது ஒரு முக்கியமான வினா. சரிங்களா? இதழ் வாயை திறப்பதனால் பிறக்கும் எழுத்து எது? கேள்வி கேட்பாங்க. உதடுகளை விரிப்பதனால் பிறக்கக்கூடிய எழுத்து எது? உதடுகளை குவிப்பதனால் பிறக்கக்கூடிய எழுத்து எது அப்படின்னு சொல்லுவாங்க.
சரி, ஓகே. இப்ப யாராவது சரி நானே கூப்பிட்டுமா? யாரு பேரு சொல்லலாமா? நானே சொல்றேன். யாருன்னு சொல்லலாமா? இப்ப யாரு பேரு சொல்லலாம்? ஒரு நிமிஷம் இருங்க. சுப்புலட்சுமி. மைக் ஆன் பண்றேன். மேம் அதாவது உயிரெழுத்துக்கள்ல இதழ் குவிப்பதால் உதடுகளை குவிப்பதால் பிறக்கக்கூடிய எழுத்து என்னது? உ உ ம் ஓ ஓ ஔ. குட். அவங்க சொன்னது கரெக்டா? காயத்ரி புதையல். ஊ ஊ மட்டும்தான் மேம் வரும். ஊ ஊ அது ரெண்டு தானே வரும். சொல்லி பாருங்க. உயிரெழுத்துல சொல்லி பாருங்க. நான் கேட்டது இதழ் உதடுல உதட குவிப்பதனால் பிறக்கக்கூடிய எழுத்து என்னன்னு. அது வர மாதிரிதான் இருக்குங்க. இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. கரெக்டா எனக்கு எக்ஸாக்டா ஊ சொல்லணும். தெரியுதுங்க. சரி, வெயிட் பண்ணுங்க. அடுத்து வந்து யாரு? டாக்டர் ஏ ஜான்சன். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார், நீங்க தான் சொல்லணும். இதழ் குவிப்பதால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன? ஊ ஊ ஓ ஓ ஔ. 5 எழுத்துக்கள் மேடம். சொல்லுங்க. ஊ ஊ ஓ ஓ ஔ. okay. அடுத்து வந்து கௌசல்யா. மைக் ஆன் பண்ணுங்க. என் கௌசல்யா. என் கௌசல்யா இல்லையா? மேல வரலையா? சரி, ஓகே. குமரன் டி குமரன். போன போட்டு போயிருந்தீங்களோ? ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் மைக் ஆன் பண்ணுங்க. என்ன யாருமே மைக் ஆன் பண்றீங்க? எது கேள்வி கேட்டா பிடிக்காதா? சோபனா ஆறுமுகம். மேம் எஸ் மேம். ஊ ஊ ஊ ஓ ஔ. ஓகே, சரி. ரஜினிகாந்த் வந்து ஐடியில இருக்கவங்க இதழ் அதாவது உதடுகளை விரிப்பதனால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் சொல்லுங்க ஊ ஊ ஓ ஓ. சார். மறுபடியும் சொல்றேன். மேம் இ இ ஏ ஏ. நான் கேட்ட கேள்வி வந்து கரெக்டா சொன்னாங்க சுப்புலட்சுமி மிஸ். இதழ்களை விரிப்பதனால் வந்து சொல்றேன். ஒரு சின்ன மைனூட்டான வாக்கு தான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணணும். உதல்களை குவிப்பதனால் பிறக்கக்கூடிய எழுத்து ஊ ஓ ஓ ஔ. இது எல்லாமே நம்ம உதடுகளை வந்து குவிக்கிறோம். சோ அதனால இந்த எழுத்துக்கள் எல்லாமே பிறக்கும். சரிங்களா? இதழ்களை விரிப்பதனால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் இ ஈ. அடுத்து என்ன வரும்? ஆ ஆ ஏ ஏ. ஏ ஏ. அடுத்து ஐ இ. ஐ வருதா? ஆமா மேம். ஆமா மேம். இந்த ஒரு சின்ன கொஸ்டின் இதுல பாருங்க எவ்வளவு தடமா இருக்குது. அடுத்து இதுல வந்து சொல்லி பார்க்கணும். ஆ ஆ. இது வந்து வாயை திறப்பதனால் உருவாகுது. சரிங்களா? ஆவும் ஆவனாவும் ஆ ஆ. வாயை வந்து திறக்கணும். திறத்தலா இருப்பது.
இ, ஈ. இது வந்து இதழ்களை விரிப்பதனால் உதடுகளை விரிப்பதனால் பெறக்கூடியது. உ, உ, ஊ. இது குவிப்பதனால். ஏ, ஏ, ஐ. இதெல்லாம் வந்து உதடுகளை விரிப்பதனால் வரக்கூடியது. ஓ, ஓ, ஔ. இதெல்லாம் உதடுகளை குவிப்பதனால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள். இதெல்லாம் தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா வந்து எதையுமே நோட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வினாவா வந்துச்சுன்னா நாளைக்கு மாட்டிக்கிங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு லைவா கேட்கும் போதே ரொம்ப யோசிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் டைம் எடுத்தீங்கன்னா டைம் ஓடி போயிடும். அடுத்து பாருங்க. இதுல வந்து குற்றெழுத்து எது, நெடில் எழுத்து எதுன்னு சொல்றாங்க. 5 எழுத்து தான் குறில் எழுத்து. குறைந்த ஒலிகளை உடையது. அ, இ, உ, ஏ, ஓ. நம்ம சொல்லும் போதே அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போதே எப்படி இருக்குது நமக்கு குறுகி பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 5ம் தான் நமக்கு குறில் எழுத்து. அதாவது குறில் எழுத்துக்கிறேன் குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்து. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7ம் நீண்ட எழுத்து. அதாவது நெடில் எழுத்து. நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். ஓகே. இந்த குறில் எழுத்து 5க்கும் என்ன மாத்திரை அளவு? இந்த நெடில் எழுத்து 7க்கும் என்ன மாத்திரை அளவு? சொல்லுங்க. குரில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. வெரி குட். உயிர்மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை. அரை மாத்திரை. ஓகே. மெய் எழுத்துக்கு ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. ஓகே. அது எல்லாமே வந்து என்னன்னா சில இடத்துக்கு தகுந்த மாதிரி குறுகி ஒலிக்கும். அரையில இருந்து கால் அளவு ஒலிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து அரை மாத்திரை அளவுக்கு சில வார்த்தைக்கு தகுந்த மாதிரி குறைந்து ஒலிக்கும். அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க குறுகி ஒலிப்பது ஆ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5ம் நீண்டு ஒலிப்பது ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7ம் நெடில் எழுத்துக்கள்னு சொல்லியாச்சு. அடுத்து மாத்திரை. இப்ப வந்து நான் வந்து இலக்கணம்லாம் ரொம்ப டைம் எடுத்தா சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? நான் ஃபாஸ்டாலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். சொல்லிக் கொடுக்கவும் எனக்கு தெரியாது. நான் வந்து அத வந்து நீங்க எப்படி என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க 6ஆம் கிளாஸ் பிள்ளைங்க. இப்ப 6வது புக் படிக்கிறனால 6ஆம் கிளாஸ் பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லி தரணுமோ அப்படிதான் சொல்லி தருவேன். என்னடா அந்த மிஸ் ரொம்ப லேட்டா, ரொம்ப ஸ்லோவா எடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. இப்ப அடுத்து மாத்திரை அளவு. இப்ப அந்த எழுத்துக்களை வச்சுதான் நம்ம மாத்திரை அளவு கண்டுபிடிக்க போறோம். மாத்திரை என்பது இது கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ, ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவுதான். இப்படிங்கிற செகண்டும் நம்ம கண்ணை வந்து இப்படி மூடி திறக்கிற அந்த இதுதான் வந்து மாத்திரையோட அளவு. சரிங்களா? இதுல வந்து குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு வந்து 2 மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க. இந்த முதல்ல இத பாத்துக்கலாம். பாத்துட்டு எல்லா மாத்திரை பார்த்து சொல்றேன். இங்க மெய் எழுத்துக்கள் வந்து மெய் என்பது இங்க மெய் என்னன்னு சொல்றாங்க? உடம்புன்னு சொல்றாங்க. சரிங்களா? இங்க மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு வந்து இன்றியமையாதது. சரிங்களா? இந்த 12 எழுத்துக்களும் அதாவது 11 எழுத்துக்கள் தான் கரெக்டா சொல்ல போனோம்னா எத்தனை? இங்க ஒரு 5, இங்க ஒரு 7, 5, 5, 10, 12 எழுத்துக்களா? எஸ். இந்த 12 எழுத்துக்களும் வந்து காற்றுனால உருவாகும். சரிங்களா? எந்த ஒரு கஷ்டமாவும் இருக்காது. நீங்க சொல்லி பாருங்க. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ அப்படின்ட்டு காற்று வந்து வெளிவருவதனால பிறக்கக்கூடியது. சரிங்களா? அதாவது கழுத்து எழுத்துக்கள் எல்லாமே கழுத்துல பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் இந்த உயிர் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் அப்படி கிடையாது. நீங்க உடம்பு பிரஷர் கொடுக்கணும். உடம்புக்கு வந்து நீங்க வந்து அழுத்தம் கொடுத்தாதான் இந்த எழுத்துக்கள்லாம் பிறக்கும். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இள்ளு, இல்லு, இரு, இன்னு அப்படிங்கிற 18 எழுத்துக்கும் நீங்க வந்து என்ன கொடுக்கணும்? உடல் அதாவது இயக்கம் கொடுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க. மெல்லினம்னா ஞஞனமன. அதாவது நம்ம புள்ளி வச்சுக்கணும். சொல்லும் போது ஞஞனமனன்னு சொல்லணும். இடையினம்னா இது வல்லினம்னா கசட தபர, மெல்லினம் ஞஞனமன, இடையினம் வந்து எரள வழல. எரள வழல. சரிங்களா? அடுத்து வந்து மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை தான். அரை மாத்திரை தான் ஒலிக்கும். சரிங்களா? இதுல வந்து இந்த அடுத்து பாருங்க. இந்த கசடு தபர, ஞஞனமன, எரள வரல அப்படிங்கிற வல்லினம், மெல்லினம், இடையினம் இது எல்லாமே
இந்த ஆறும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதாவது இந்த சாரி கசடதபரங்கிற வல்லினம் வந்து வன்மையாக ஒலிக்கும். அதனாலதான் இது எந்த எந்த சவுண்ட்ல ஒலிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் பேர் வச்சிருப்பாங்க. கசட, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு அப்படின்னுட்டு ரொம்ப வன்மையாக ஒலிப்பதனால இது வல்லின எழுத்து. ஞெஞன நமன அப்படின்னு மூக்குல மென்மையாக ஒலிக்கும். சரிங்களா? இதுக்கு கொடுக்குற பிரஷர் இதுக்கு கொடுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு நீங்க சொல்லி சொல்லி பாருங்க. இப்ப இக்கு இங்குன்னா நம்ம கழுத்துல பிறக்கும், தொண்டை பகுதியில பிறக்கும் இது எல்லாமே. சரிங்களா? இது வந்து என்னது நமக்கு தொண்டையில பிறக்கும். அதனால நமக்கு ஓவர் பிரஷர் கொடுக்கும். இது பாத்தீங்கன்னா தொண்டைக்கு மேல, அதாவது நடுவாயும் மூக்கும் சேர்ந்து பிறக்கும். ஞெஞன நமன, ஞெஞன நமன சொல்லி சொல்லி பாருங்க. அது மென்மையாக ஒலிப்பதால் இது மெல்லினம். இந்த இடையினை எழுத்தான எரள வழங்கிற எழுத்து வந்து வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்டு ஒலிப்பதனால் இது இடையினை எழுத்து என்று அர்த்தம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிர்மை. நமக்கு உயிர்மைனா என்னன்னு தெரியும். அதாவது முதல் இது உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் சேர்ந்த 30 எழுத்துக்கள். சரிங்களா? இது முதல் எழுத்துக்கள் சொல்றாங்க. இந்த முதல் எழுத்துக்களை அடிப்படையாக வச்சு பிறக்கிற எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? இங்க பாருங்க, இங்கே கொடுத்திருப்பாங்க, இருந்தா நீங்க படிச்சுக்கோங்க. உயிர் மெய் எழுத்துக்கள் சொல்லுவாங்க. இப்ப ஒரு உடல் இருக்குங்க. ஆமா, ஒரு உடல் இருக்குது. அந்த உடலோட உயிர் வருது. சரிங்களா? ஒரு உடல் மேலதான் உயிர் வரும், உயிர் மேல உடல் வராது. சரிங்களா? ஒரு உடலுக்கு தான் உயிர் தேவை. ஆனா நம்ம ஆளுங்க வந்து முன்னாடி வந்து உயிரை கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? உயிருக்கு இம்பார்ட்டன் கொடுத்து முன்னாடி வந்துட்டாங்க. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. மெய் எழுத்துக்கள் 18உடன் உயிர் எழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் எனப்படும். இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்துதான் உயிரான மெய்யான இக்கும் உயிரான ஆகும் சேர்ந்து தாய் என்ற உயிர்மெய்யை கொடுப்பது. சரிங்களா? அதனால இந்த ஒரு உயிரும் மெய்யும் சேர்ந்தா உயிர்மெய்யை கொடுக்குது. மொத்தம் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் தான் 216. டோட்டல் நம்பர் ஆஃப் தமிழ் லெட்டர்ஸ் எவ்வளவு? 247. 247 தமிழ் எழுத்துக்கள். நீங்க எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். உயிர், மெய், ஆயுதம், அப்புறம் உயிர் மெய், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 247 247 எழுத்து வரும். ஆனா 216 வந்து ஒன்லி உயிர் மெய் மட்டும். சரிங்களா? அடுத்து மெய்யுடன் உயிர் குறில் சேர்வதால் மெய் குறில் தோன்றும். சரிங்களா? மெய்யுடன் உயிர் குறில் சேர்வதால் உயிர்மெய் குறில் தோன்றும். மெய்யுடன் இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு உயிர் மெய்யும் சேர்ந்தா அந்த கணக்கு. உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் என 2 வகைப்படும் அப்படின்ட்டாங்க. இது வந்து நான் சொல்லித்தரேன். இது பின்னாடி வந்து உங்களுக்கு தெளிவாவே கொடுத்துருப்பாங்க. இது தனி இலக்கணமாக கொடுத்துருப்பாங்க. நான் சொல்றேன். அடுத்து ஆயுத எழுத்து பாருங்க. இதை பேஸ் பண்ணி கூட நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டாங்க தெரியுமா? ஒரு பொறுத்துக உயிர் முதல் மெய் ஈறு அப்படின்னு கேட்டாங்க தெரியுமா? இது பேஸ் பண்ணி தான் கேட்டிருப்பாங்க. ஆனா அந்த இது வந்து நமக்கு 9th புக்ல இருக்குது. 9th புக்ல பக்காவா கொடுத்துருப்பாங்க. சூப்பரா இருக்கும். அந்த டாபிக்கே ரொம்ப அருமையா இருக்கும். அடுத்து பாருங்க, ஆயுத எழுத்து தமிழ் மொழியில் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உண்டு. அதுதான் ஆயுதம். ஆயுதம் வந்து என்னது? அறமாத்திர அளவு தான் வரும். சரிங்களா? இப்ப இங்க கபிலர் அப்படிங்கிறது பிரிச்சிருக்கிறாங்க. அப்ப மெய் எழுத்துக்கு வந்து உயிர்மெய் எழுத்துக்கு வந்து எத்தனை மாத்திரை? நெடில்னா எத்தனை மாத்திரை உயிர்மெய் எழுத்துக்கு? புரியல. குறில்னா ஒரு மாத்திரை மேம். உயிர்மெய் குறில்னா ஒரு மாத்திரை, உயிர்மெய் நெடில்னா 2 மாத்திரை. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, கபிலருக்கு வந்து குறில் வரும் 1, வந்து 1 மாத்திரை 2 மாத்திரை, ல வந்து 1, மொத்தம் 3. இது வந்து மெய் எழுத்து வந்து அரை மாத்திரை. அதாவது 3 கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்ப நான் ஒருத்தவங்க பேரை சொல்றேன், நீங்களே பிரிச்சு உங்க பேர் வந்து எத்தனை மாத்திரைன்னு சொல்லணும். சரிங்களா? சுதாவேல், மைக் ஆன் பண்ணுங்க. உங்க பேரை பிரிச்சு எத்தனை மாத்திரை சொல்லுங்க. அப்படியே எல்லாரும் சுதாவேல் அப்படிங்கிற பேரை பிரிச்சு மாத்திரை அளவு சொல்லுங்க. மேம் 3 மேம்.
ம். பிரிச்சிடலாமா சுதாவை? சுதாவை பிரிச்சிடலாமா இன்னைக்கு? சுதா சுதா மட்டும்தானே உங்க பேரு? சுதா. எத்தனை ஆமா மாத்திரை? மேம். சு வந்து 1 மேம் குரில். தா வந்து நெடில் மேம் 2. டோட்டலா 3 மாத்திரை. சரி, ஓகே. வேற யார் பேரு? யாராவது சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க நீங்களே. உங்க பேரை கிடைக்கலாம். சோபனா. முஞ்சி மேம். சோபனா மிஸ் பிரிச்சிட்டீங்களா? மேம். ஷோ வந்து 2, பா 1, நாக் 2. சோபனா. ஷோ எழுதக்கூடாது. ஓகே. இது எத்தனை மாத்திரை? 5 கரெக்டா மேம்? என்ன மிஸ்? 5 கரெக்ட்டுங்களா? இருங்க வரேன். பிரிக்கலாம். மாத்திரை அளவு 5ன்றது கரெக்டா மேம்? வெரி குட். 5 தான். சோபனா. சோங்கிறது நெடியில 2, பாங்கிறது குறில் 1, நாய் என்றது 2. அப்ப 2 + 1 3, 3 + 2 5. ஓகே. அடுத்த பேர் சொல்லுங்க. கேமா சேமாவா? 5ங்க மேம். சேமாவெல்லாம் வந்து கேமான்னு பிரிங்க. பிரேமாங்க மேம். பிரேமாங்க மேம். பி மேம். பிரேமாவா? பிரேமா. சரி ஒழுங்கா கேமான்னு விழுந்துச்சு. பண்ணிக்கிறேன். 4 தானே மேம்? இது வந்து பிரேமாவுக்கு வந்து ரைட்டா சொல்லிட்டீங்க. பிரேமாவுக்கு எப்படி பிரிச்சீங்க சொல்லுங்க. பிரேமா பி ரே மா மேம். மாத்திரை சொல்லுங்க. பீக்கு எத்தனை மாத்திரை? 1ங்க மேம். ரேக்கு வந்து 2ங்க மேம். மாக்கு 2ங்க மேம். வெரி குட். அப்ப எத்தனை மாத்திரை? 5 மேம். 5 மாத்திரை. அடுத்து யாரு பேரு? மேம் ரேவதி 4 மேம். ரேவதி. எத்தனை சொல்லுங்க. ரேக்கு என்ன எத்தனை? ரேக்கு 2 மேம். மாக்கு 1, சீக்கு 1 மேம். 4 மாத்திரை. வெரி குட். வேற யாரு? தெரியாட்டினா ப்ளீஸ் தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டினா வரும். நான் சொல்றேன். மகாலட்சுமி. ஸ்ரீ மகாலட்சுமி. நகக்கடை பேர் மாதிரியே இருக்குது. எஸ் மேம். ஸ்ரீ விட்டுருங்க. மகாலட்சுமி கொண்டு பிரிங்க. மாக்கு 1, காக்கு 2, லட்சுமிக்கு 1, இட்டு வந்து ஆஃப், மீதி 1. சொல்லுங்க. 6 and half 1, காக்கு 2, லாக்கு 1, விட்டுக்கு அரை, ஓகே. சூக்கு 1, அரை சூப்பு வந்து 1, மீக்கு 1 2 3 4 5 6 7 7 மாத்திரையா? கரெக்ட் தானே? 1 2 மாத்திரை, 3 4 5 6 6 மாத்திரை. 6 and half. ஓகே 6 மாத்திரை. இப்ப தெரியுதா எப்படி பிரிக்கணும்ட்டு? ஓகே மேம். உங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. ஆனா சில பேர் வெக்கப்படுவீங்க. நிறைய பேருக்கு வந்து சில பேருக்கு இது பிரிக்க தெரியாம இருக்கும். ஆனா நம்ம இத்தனை பேத்துக்கு முன்னாடி கேட்டா நம்மள எதுவும் நினைச்சுக்குவாங்களோ, நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னு நினைச்சுக்குவாங்களோன்னு சில பேர் என்ன பண்ணுவீங்க? இன்னும் மைக்கோட ஆன் பண்ணாம இருக்கிறீங்க. இந்த குரூப்ல யாருக்கு என்ன தெரியும், எந்தெந்த பாட்டுல நீங்க இதா இருக்கிறீங்கன்னு முதற்கொண்டு எனக்கு தெரியும். இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் கிளாஸுக்கு வந்திருக்கிறேன். அதனால வெட்கப்படாதீங்க. சரிங்களா? வெட்கப்பட்டோம் அப்படின்னா வாழ்க்கையே வெட்கப்பட்டு போயிரும். தெரியாத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஆன்லைன் கிளாஸ் போடுறோம். ப்ளீஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப அடுத்து வந்து ஓகே. மேம் வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா கேக்குதுங்க மேம். நான் ஸ்லோவா தான் பேசினேன். இருங்க. இப்ப அடுத்து பாருங்க. இப்ப மாத்திரை அளவு தெரியுது இல்ல உங்களுக்கு? இப்ப அப்படியே கேள்வி கேட்கிறேன். டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க. உயிரெழுத்து எத்தனை மாத்திரை? உயிரெழுத்துல வந்து குறில் எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை. நெடில் 2 மாத்திரை. மெய்யெழுத்து அரை மாத்திரை. ஆயுத எழுத்து
டக்குனு சீதாவுக்கு வந்து ஒரு மாத்திரை பத்தி சொல்லுங்க. 4 மேம். 4 மாத்திரை. ஓகே. திவ்யா பிரிங்க. 3 மேம். 3 மேம். வெரி குட். 3 மேம். 3. ராஜா பிரிங்க. சா பிரி வராது. 4 மேம். சா 4 வெரி குட். ஓகே வெரி குட். இது தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ஓகே. உயிரெழுத்து பிறக்கக்கூடிய இடம் எதன் உதவியால் பிறக்கும்? காற்றின் உதவியால் பிறக்கும். ஓகே வெரி குட். பரவாயில்லையே, நல்லா நிறைய கவனிச்சிருக்கீங்க. சரி ஓகே. அதாவது சுறா வந்து தாக்கிய செய்தியை சொல்லக்கூடிய சங்க இலக்கியம் எது? என்ன ஷார்ட்கட் என்ன? நரம்பு நல்லது தானே பதில் சொன்னீங்க. நரம்பு நச்சுன்னு. அதான் ஷார்ட்கட் தானே ஆன்சர் சொன்னீங்க. வெரி குட் வெரி குட். எப்பவுமே ஷார்ட்கட் தாங்க நம்மள காப்பாத்தும். அதனால ஷார்ட்கட்டை பத்திரமா புடிச்சுக்கோங்க. சரி ஓகே. அடுத்து நிலம் நீர் தீ வழி விசும்போடு 5 பலத்த மயக்கம் உலக மாதிரின்னு சொன்னது ஓரறிவு முதல் ஆறறிவு. ஓகே ஓகே. வெள்ள ஊசிய பார்த்தா வெரி குட் வெரி குட். 10. ஓகே ஓகே. அதாவது இந்த உலகம் அதாவது ஒரு பெரிய பொருளை பக்கத்துல வச்சு பார்த்தா சிறுசா தெரியும் அப்படிங்கறத சொன்னதை கண்டுபிடிச்ச அறிவியல் அறிஞர். வெரி குட் வெரி குட். அறிவியல் அறிஞர் கேட்டேன். கலீலியோ. சங்ககால புலவரை கேட்டா கபிலர் வரணும். கேள்வி ரொம்ப முக்கியம். கேள்வி நல்லா வந்து செவில வந்து ஏத்திக்கணும். சரிங்களா? அடுத்து வேற என்னது? சரி சரி. ஆள் அமைக்கு முகிக்கணும் ஆழ்கடல் நீர் முகவாது நாளி சொன்னவங்க யாரு? திரையளவு போதா சிறுகுள் நீர் பனையளவு வெரி குட் வெரி குட். அவ்வளவுதான். வந்துட்டீங்க. எல்லாம் முடிச்சு போயிருவீங்க. சரி கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் ஏதாவது சொல்லுங்க. 2 மாத்திரை. எலியா? எலிதான். எலி கூட வச்சுக்கலாமே. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் என்ன? ஆனா என்ன மீனிங்? இதெல்லாம் ஓரெழுத்து ஒரு புள்ளிலாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் இதே எழுதலாம். ஓடம் கூட வரும்ல. ஓடம் வந்து ஓதானே. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் சொல்லுங்க. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? சொல்லுங்க. கடகன்னு சொல்லுங்க. மெய் எழுத்துக்களை வகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுங்க. சொல்லுங்க. அப்படி சொல்லக்கூடாது. எழுத்தோட சொல்லி சொல்லுங்க. கசட தவிர தமிழ் எழுத்துக்குரிய மாத்திரை அளவு எவ்வளவு?
குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை, அரை ஓகே. மாத்திரை. இந்த தமிழ் பிரிச்சு சொல்லுங்க. மாத்திரை அளவு சொல்லுங்க. இந்த வேர்டுக்கு மாத்திரை. 2 மேம். 2 மாத்திரை. அடுத்து வந்து என்னது? சரி, வலஞ்சுழி. இதெல்லாம் காட்டுற கலைச்சொல் பாருங்க. வலஞ்சுழி, கிளாக் வைஸ், இணையம், இன்டர்நெட், தேடு போயினா சர்ச் இன்ஜின். என்னது? சர்ச் இன்ஜின். முகநூல் அப்படின்னா Facebook, புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இடஞ்சுழினா ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தொடுதுறைனா டச் ஸ்கிரீன், செயலினா ஆப், மின்னஞ்சல்னா இமெயில். இந்த கலைச்சொல்லாம் கேக்குறாங்க. நேற்று கூட ஒண்ணு கேட்டிருந்தாங்களே, மறுமலர்ச்சிக்கு எல்லாம் மறுமலர்ச்சி. ஓகே, இது சிலப்பதிகார பாட்டு. இதை மட்டும் நடத்திட்டு நீங்க கிளாஸ முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு மணி நேரத்துக்கு போயிடுச்சா? சரி, இது பாட்டு மட்டும் நடத்திட்டுமா இல்ல அட்லீஸ்ட்ல பாத்துக்கலாமா? பாத்துருவோம் மேம். பாத்துலாமா? சரி, பிறகு பாத்துலாம் பாருங்க. சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் யாரு? இளங்கோவடி. நான் அடுத்த கிளாஸ்ல வரும்போதும் சிலப்பதிகாரத்தை பத்தி வந்து நான் கேட்பேன். சரிங்களா? வாட் இஸ் த சிலப்பதிகாரம் அப்படின்னு கேட்பேன். நான் கேட்கிற அனைத்து கேள்விகளுக்கும் டக்குன்னு பதில் வரணும். நீங்க எங்க பாப்பீங்களோ எதுல பாப்பீங்களோ. சரிங்களா? என்ன சிலப்பதிகாரத்துல நேருக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்களா? என்ன கேட்டாங்க? குடிமக்கள் காப்பியமா முத்தமிழ் காப்பியமா? அது கேட்டிருந்தாங்க. அணி இலக்கணத்துக்கு அந்த பாட்டு கேட்டு. ஆமா, இதெல்லாம் வந்து கட்டாயம். இதெல்லாம் வந்து எல்லா அரசு தேர்வுக்கும் எழுதி கொடுக்கப்பட்ட டாபிக். இதுலதானே கேள்வி கேட்காட்டினா சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற கணக்குல எடுத்துவாங்க மேல. ஏன்னா நீங்க எல்லா கேள்வியிலையும் பாருங்க, சிலப்பதிகாரத்தை பத்தி ஒரு கொஸ்டின் கூட வராம இருக்கவே இருக்காது. கண்டிப்பா எடுக்கணுங்கிறதுக்காக நல்லாவே எடுக்கலாம் அப்படின்னா 2 கொஸ்டின் வரும். சரிங்களா? அதனால இந்த டாபிக் பத்தி நம்ம A to Z தெரிஞ்சுக்கணும். நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலும் மலையும் கதிரும் நிலவும் மழையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா? அவற்றை கண்டு மகிழாதவர் உண்டோ? நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையும் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. எவ்வளவு அழகா இயற்கையை வந்து இளங்கோடிகள் வந்து ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா இயற்கையை வந்து வாழ்த்து படலாம் வச்சிருப்பாரு பாருங்க. இது வந்து சிலப்பதிகாரத்தோட வாழ்த்துப்பாடு. சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் கொங்கு அலர் சென்னி குளர்க்கு வெண்குடை போன்று அங்கன் உலகு அளித்தலான். ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் திகிரை போட்டு மேறு வளம் திருதலான். மாமலை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவனாலை போல் மேல் நின்று தான் சுரத்தலான். உண்மையுமே சொல்றேன், இவங்கெல்லாம் கடவுள். இவங்க எல்லாமே கடவுள் தான். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. திங்களை போற்றுதும் கொங்கு அடதன் சென்னி குடை வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகம் அளித்தலான். ஞாயிறு போற்றுதும் இதுல வந்து இந்த பாட்டுல வந்து இந்த 3 பாட்டுல ஒரு கருத்து ஒளிஞ்சிருக்குது. இந்த வாழ்த்து பாடலையே ஒரு கருத்தை வந்து சொல்லியிருப்பாரு இளங்கோவடி. அது என்னங்கிறத நீங்க சொல்லணும். சரிங்களா? என்ன மிஸ்? இயற்கையை வாழ்த்தி பாடி. அதான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாரு. அது என்னங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. வானிலா போற்றுவோம். மாலை அணிந்த சோழன் குளிர்ந்த வெண்குடை போல் அருளை வழங்கும் வானிலா போற்றுவோம். நிலவை போற்றுவோம். நிலாவுக்கு சென்று வச்சிருக்காரு. அடுத்து சூரியன். கதிரவன் போற்றுவோம். காவிரி நாடன் சோழன் நாணி சக்கரம் போலவே. கதிரவன் எப்படி இருக்குது அப்படின்னா, காவிரி நாடன் என்றால் சோழனின் ஆட்சியை சொல்லும். அவரோட ஆணை சக்கரம் பொழுது சூரியன் இருக்கான். இமயத்தை வலம் வரும் கதிரவனை போற்றுவோம் சொல்றோம். அடுத்து வான்மலை போற்றுதும் கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை
போல் முகில் வழி சுரக்கும் வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம் அப்படிங்கிறார். சரிங்களா? இதுல வந்து என்ன அப்படின்னா திங்கள், கொஞ்சம் வேகமா பார்த்தலாம். திங்கள் அப்படின்னா நிலவு. சரிங்களா? திங்கள்னா நிலவு. கொங்கு அப்படின்னா மகரம், அடிக்கடி கேட்கக்கூடிய இடம். அலர் அப்படின்னா மலர்கள். திகிரினா ஆணை சக்கரம். இது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தின் அர்த்தம். மேரு என்றால் இமயமலை. மேரு இமயமலை ஏறு அப்படின்னு வச்சுக்கோங்க. நாமநீர்னா அஞ்சும் அச்சம் கடல், அச்சம் தரும் கடல். அடினா கருணை, கருணை அடி அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து சோழ மன்னனோட சிறப்பு சொல்றது. தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழன். சரிங்களா? சோழன் அணியக்கூடிய மாலை என்ன மாலை? ஆத்தி மலர். சரிங்களா? இந்த பாண்டியன் அணியக்கூடிய மாலை என்ன? வேம்பு மேம். வேம்பு. சேரர்கள் பனம்பூ. பனம்பூ. ஓகே, வெரி குட். சோழர்கள் வந்து ஆத்தி மலர், ஆத்திப்பூ. அவனுடைய வெண்கொற்ற கொடை குளிர்ச்சி பொருந்தியது. அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். காவிரியாறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற கதிர்களை உடைய சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம். அச்சம் தரும் கடல் எல்லையை கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மலையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது சிலப்பதிகாரம் வந்து காப்பியத்தை இயற்றியவர் வந்து இளங்கோடிகள். இது வந்து சேர மன்ன மரபை சேர்ந்தது. சரியா? சேர நாட்டு ஒரு இளவரசர் தான் இவர். இவர் காலம் வந்து 2ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இளங்கோ 2ஆம் நூற்றாண்டு அமையாச்சுவாங்க. ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். இது வந்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. இந்த முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இதுக்கெல்லாம் ஏன் இந்த பேரெல்லாம் எதுக்காக வச்சாங்கிறத நீங்க சொல்லணும். சரிங்களா? அடுத்த கிளாஸ்ல சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆமா, கோவலன் கண்ணகி மாதவி, அவங்களோட மாதவி அவரோட பொண்ணு மணிமேகலை, அதனால இது இரட்டை காப்பியம். திங்கள் ஞாயிறு மழை என இயற்கை வாழ்த்தாக இந்த நூல் தொடங்குகிறது. இது வந்து நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது சொல்றாங்க. ஃபாஸ்ட் போயிடலாம். கழுத்தில் சூடுவது ஆர். கழுத்தில் சூடுவது தார். கணையாளினா என்ன? மோதிரம். மோதிரம். கால்ல போடுறதா? கட்டைனா கால்ல. மேகலைனா இடுப்புல போடுறது. ஓகே. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை. நேத்து வந்து இருந்துச்சு எக்ஸாம்ல. குடை. இலக்கண குறிப்பு கேட்டாங்களா? இது என்ன போட்டீங்க? இலக்கண குறிப்பு என்ன போட்டீங்க? நேத்து டிஎன்பிஎஸ்சில கேட்டிருந்தாங்களே. பண்பு தொகை. வெரி குட். பொற்கோட்டு. 1+4 இதுவா? கொங்கு கூட்டல் அலர். குங்கல. அவன் பிளஸ் அலிப்பூர். பி ஆப்ஷன். வெரி குட். சரி, ஓகே. அடுத்து ரொம்ப முக்கியமான, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாருங்க. சரி, ஓகே டீச்சர்ஸ். ஓகே, நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மேல ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. நான் வீடியோ வந்து கொஞ்சம் இது பண்ணி இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு நான் இங்க சேர்க்கிறேன். சரிங்களா?